ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இடைப்பட்ட உண்ணாவிரதம் சர்க்கரை உள்ளவங்களுக்கு நல்லதா கெட்டதா? டாக்டர் சூப்பர்விஷனில் பண்ணால் சுகர் கண்ட்ரோல் ஆகும், வெயிட்டும் கம்மியாகும், இன்சுலின் செயல்பாடும் மேன்மையடையும். அதே சமயத்தில் எந்த ஒரு இன்டெப்த் நாலேஜ் இல்லாமல் பண்ணால் அது உயிருக்கே உழை வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கிளையண்ட், இது நம்ம கிளையண்ட் இல்லை, என்னோட ஃப்ரெண்டோட கிளையண்ட். எமர்ஜென்சி ஃபிசிஷியன் காலையில் 4 o'clock வந்த எமர்ஜென்சி பேஷண்ட் அட்டன் பண்ணால் பிளட் சுகர் 22 mg/%, டேக்கிகார்டியா, ஃபுல்லி அன்கான்ஷியஸ், ஃபிட்ஸ் வந்துருச்சு. அதாவது டேஞ்சரஸ்லி லோ சுகர், சிவியர் ஹைப்போகிளைசிமியா. இந்த ஸ்டேஜ் வந்தால் அடுத்து சடன் டெத்துக்கும் போகலாம். பட் லக்கிலி ஹி ஹஸ் ரிவைவ்ட் த பேஷண்ட். இந்த கிளையண்ட்டு 25 years டயபெட்டிக்கு, 20 years இன்சுலின், ப்ரீமிக்ஸ் இன்சுலின், காலையில் 50 பாயிண்ட், நைட்டு 30 பாயிண்ட். கிளிபன்கிளமைடு 3 வேளை சாப்பாடுக்கு முன்னாடி, மெட்ஃபார்மின் 3 வேளை சாப்பாடுக்கு பின்னாடி. இந்த கிளையண்ட்டு எந்த டாக்டர் அட்வைஸும் இல்லாமல் சோஷியல் மீடியாவை பார்த்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ண தொடங்கியிருக்காரு. அதில் பல மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் 16/8, அதாவது 16 hours ஃபாஸ்டிங், 8 hours ஈட்டிங் விண்டோ. தட் இஸ் காலையில் 8லேருந்து 4 மணி முடிய சாப்பிட்ற டைம், ஈவினிங் 4 to அடுத்த நாள் காலையில் 8 மணி முடிய ஃபுல்லி ஃபாஸ்டிங். அவர் எந்த ஐடியா இல்லாமல் அந்த நைட்டு 8 மணிக்கு ஃபாஸ்டிங் டயத்துலையுமே இன்சுலின் 30 பாயிண்ட்டை போட்டார், டேப்லெட் கிளிபன்கிளமைடையும் போட்டார். அந்த தொடங்கின 2வது 3வது நாள் காலையில் சிவியர் ஹைப்போகிளைசிமியா போய் அட்மிட் ஆயிட்டாரு. அப்போ அந்த ஹைப்போகிளைசிமியா போச்சுன்னா நான் சொன்னேன் இல்லையா, உயிருக்கு ஆபத்து. அப்போ என்ன செய்யணும்? டாக்டரோட சூப்பர்விஷன், அவர் அட்வைஸில் சுகர் செக் பண்ணணும், டயட்டை மாடிஃபை பண்ணணும், ஹைட்ரேஷன், தண்ணி நல்லா குடிக்கணும். இதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் விட்டாச்சுன்னா இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் உயிருக்கே உழை வைக்கலாம். பி காஷியஸ்.